இன்றைக்கி மண் சட்டி 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் கருப்பு கலர் ஒன்று, செம்மி கலர் ஒன்று. ஆல்ரெடி மண் சட்டியில் சமைச்சிருக்கேன். அது வந்து உடஞ்சிருச்சு. ஒரே ஒரு மண் சட்டி மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். அது எதுவும் ஆட்டி வச்சா எடுத்து வைப்பேன், அவ்வளோதான். அது வந்து எங்கள் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்தது. நம்மளும் மண் சட்டியில் சமைச்சு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக மறந்துடுவது. ஒரு வாரத்துக்கு சமைப்பை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மேலே ஆட்டாளி மேலே தான் கிடக்கும் எல்லாமே. ஃப்ரீயாக வந்து 2 மண் விளக்கு கொடுத்துருந்தாங்களா, அதை நானே கேட்டு வாங்கிட்டு எனக்கு எதுவும் ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இந்த பழக்கம் மட்டும் எனக்கு மாறவே மாட்டேங்குது. எந்த பொருள் வாங்கினாலும் சரி ஃப்ரீயாக என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கூச்சமே இல்லாத கேட்டு வாங்கிடுவேனா, அந்த பழக்கம் மட்டும் எனக்கு போகவே மாட்டேங்குது. அப்புறம் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ஃப்ரிட்ஜையே டோட்டலாக மறந்துட்டு அதையும் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து பொருளெல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் எங்கள் வாண்டி நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பேன். வீடியோவில் நீங்களே பாருங்கள். என் பொட்டு, என் குங்குமம் அதெல்லாம் எங்கே கிடக்குனே தெரியல. எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேலே தான் கிடக்குதா. சரி, இந்த ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். அதுலேயும் 3 தொடச்சி போட்டானுங்க. அது 2 மட்டும் தான் இருந்தது. அதை அடுக்கி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மொட்டையாக வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. அப்புறம் கால்மேட்டு புதுசு ஒன்று வந்தது, அதை எடுத்து போட்டு வச்சு பார்த்தா சூப்பராக இருந்தது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.